வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 36. கிரிஜாவின் மனத்திலே அந்த சமயம் கொந்தளித்து நின்ற உணர்ச்சிகளை பற்றி ஈஸ்வரன் ஊகிக்க இயலாவிடனும் கோபம் துயரமும் எய்தியவளாய் என்னவோ கூற அவள் பதித்து கொண்டு எதிரே வந்து நிற்பதை உணர்ந்தான். கோவை கனி போல் சிவந்திருந்த அவளது கண்களும் கண்ணீர் கரைப்பட்டு வாடியிருந்த வதனமும் அலங்கிய கூந்தலும் அவள் வெகு நேரம் அழுது கொண்டிருந்தாள் என்பதை விளக்கின. அரை ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்த எனது காதுகளில் நீங்கள் சற்றுமுன் உங்கள் தாயாரிடம் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நன்றாக விழுந்தது. சாயங்காலம் நான் கண்ட காட்சிக்கு பிறகு கூட உங்களை நான் மணந்து கொள்வேன் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அதைவிட முட்டாள்தனம் வேறு ஒன்றுமில்லை என்று நிச்சயமாக கூறுவேன். நானும் ஒரு தீர்மானத்திற்கு வந்து அத்தையிடம் மனதை கூற வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். அதற்குள் நீங்கள் என்னை முந்திக் கொண்டு விட்டீர்களே என்று வருத்தமாயிருக்கிறது என்று படபடப்பாக பேசிவிட்டு மூச்சுவிட்டு சற்று நிறுத்தினாள். நீ சொல்ல வேண்டியதையெல்லாம் உட்கார்ந்து கொண்டு சொல். நின்றே கொண்டு பேசுகிறாயே என்றான் ஈஸ்வரன் வறட்சியான குரலில். உங்களுடைய உபசரணைக்கு மெத்த வந்தனம். விஷயம் அதிகமில்லாததால் நின்று கொண்டு பேசுகிறேன். சற்று முன் உங்கள் தாயாரிடம் சொல்லி கொண்டிருந்தீர்களே, அந்த வார்த்தைகளை சிறிது யோசித்து பாருங்கள். என்னுடைய குணத்திலே அநேக தவறுகளை கண்டுபிடித்தீர்கள். ஆனால் அதே சமயம் உங்கள் குணத்திலும் பல தவறுகளை நான் கண்டு கொள்ளக்கூடும் என்பதை நீங்கள் நினைக்கவே இல்லை. ஒருவருடைய குணத்தை நமக்கு பிடிக்கவில்லை என்று வெறுத்து கூறும்போது எதிராளியின் அதே மாதிரி நம்மை பற்றி அபிப்பிராயம் கொண்டு வெறுக்கலாம் என்பதை நம்மில் அநேகர் யோசிப்பதே இல்லை. நீங்கள் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? கர்வம் பிடித்தவள், அகங்காரி, சுயநலக்காரி என்று எனக்கு பட்டம் சூட்டினீர்கள். உங்களிடம் நான் கண்ட குற்றங்களை பற்றி குறை கூற ஆரம்பித்தால் அதற்கு எல்லையே இல்லாது போய்விடும். வீண் வளர்த்தல் ஏன்? என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களை எனக்கு பிடிக்கவில்லை. பரஸ்பரம் இந்த விவாகம் பந்தத்திலிருந்து விடுதலை அடைவது பற்றி மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா என்று மழை போல் வார்த்தைகளை வாரி கொட்டிய கிரிஜா மூச்சு தடுமாற, முகம் சிவக்க, ஆத்திரத்தில் அதரங்கள் துடிக்க நிறுத்தினாள். அதற்கு ஏதும் பதில் கூறாது ஈஸ்வரன் மௌனமாக இருப்பதைக் கண்ட அவள் தொடர்ந்தாற்போல் இங்கே இருந்து கூறிவிட்டு போக விரும்புகிறேன். அழகை கண்டு பிரமித்து மனக்கு ஒப்புக்கொண்டதாக தாங்கள் சற்று முன் அத்தையிடம் கூறியதை கேட்டேன். நானும் உங்களை போன்ற பிரமையினால்தான் இந்த விவாக பந்தத்திற்கு உடன்பட்டேன். உங்கள் ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் இந்த பிரம்மாண்டமான பங்களாவையும் கண்டு பிரமித்து போய்விட்டேன். இப்பொழுது நம்முடைய பிரமிப்பு நீங்கியது. உண்மையை கண்டு இருவரும் ஓடி ஒதுங்குகிறோம். என்னை மணந்து கொண்டால் வாழ்வு முழுவதும் கஷ்டப்பட நேரிடும் என்று சொன்னீர்கள் அல்லவா? அதையேதான் நானும் கூற வந்தேன். எனக்கும் இந்த கல்யாண முடிவில் நிவர்த்திக்க முடியாத துக்கமாக மாறியிருக்கும். ஏனென்றால் உங்களை மணக்க நான் இசைந்தது உங்கள் மேல் ஏற்பட்ட அன்பினால் அல்ல. சொல்லக்கூட சங்கோஜமாக இருக்கிறது. உங்கள் பணத்தின் மீது ஏற்பட்ட மோகத்தினால் தான். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்ய இருந்தேன் என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது. பணத்திற்கு உள்ள மகிமையை தற்சமயம் இங்கே சகோதரர்களிடம் நடக்கும் குழப்பத்திலிருந்து கண்டபின் போதும் போதும் என்றாகிவிட்டது என்று இகழ்ச்சியாக கூறிவிட்டு அவன் முகத்தை குரோதமாக வெறித்து பார்த்தாள். கட்சிலை போல் அசைவற்றிருந்த ஈஸ்வரன் உத்தரவு ஏதும் தராமல் இருப்பதைக் கண்ட அவள் துணிச்சலுடன் உயிரினும் மேலாக காதலிருப்பதாக அன்று என்னிடம் சொன்னது தங்களுக்கு மறந்திருக்கலாம். எனக்கு மறக்கவில்லை. உயிருக்கு மேலான காதலுக்கு இவ்வளவு சீக்கிரம் அஸ்தமனம் ஏற்படும் என்று நினைக்கும் பொழுதே உங்களை பிற்காலத்தில் மணக்கப் போகும் பெண்ணை பற்றி நான் அனுதாபப்படாத இருக்க முடியவில்லை. தாங்கள் இதுவரை எங்களிடம் காட்டிய அன்பிற்கும் ஆதரவிற்கும் அநேக வந்தனம். அத்தான் ஊருக்கு போய் வருகிறேன் என்று கூறிய கிரிஜா பதிலுக்கு காத்திராமல் வந்த வேகத்திலே திரும்பி மாடி அறைக்குள் விரைந்து சென்றாள். அவள் கடைசியாக கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டு ஈஸ்வரனின் முகம் இரத்தமென சிவந்தது. அடியெடுத்து வைக்க சக்தியற்றவன் போல் தேகம் முழுவதும் அவமான உணர்ச்சியினால் நெஞ்சும் பற்றி எறியவே உடல் குன்றி மௌனமாக சென்று அவள் மேலே சென்று மறையும் வரை திக்பிரமையுடன் பார்த்து கொண்டே இருந்தான். கடுமையான வார்த்தைகளை வாரி வீசிவிட்டு அகங்காரத்துடன் நடந்து சென்ற கிரிஜாவின்
அறையின் மிடுக்கு அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவுடன் அவளை விட்டு அகன்றோடிவிடவே பற்றற்ற கொடியை போன்று துவண்டு படுக்கை மீது தொப்பென்று விழுந்து விட்டாள். அவளால் இந்த அவமானத்தை தாழவே முடியவில்லை. உயிருக்கு மேலாக காதலிப்பதாக கூறி மணக்க வழியே வந்த ஈஸ்வரன் கன நேரத்தில் அவளை உதறி தள்ளிவிட்டான். அந்தஸ்தும் அழகும் நிறைந்த ஈஸ்வரனை கணவனாக அடையும் பாக்கியம் இல்லையே என்று அவள் மனம் சிறிதும் கலங்கவில்லை. ஈஸ்வரனை அவன் மனம் அந்த சமயம் விஷம் போல் வெறுத்தது என்றால் மிக இல்லை. கல்யாணம் நின்று விட்டது. ஈஸ்வரன் அவளை மணக்க பார்த்து விட்டான் என்று தெரிந்தால் ஊரார் கைக்குட்டி நகைப்பார்களே என எண்ணி வேதனையும் அவமானமும் தாழாது கண்ணீர் விட்டு குமரி அழுதாள். தன்னை அந்த நிலையில் குணர்ந்து விட்ட ஈஸ்வரனது நெஞ்சை பிளந்து கர்வம் பிடித்த அவனது இருதயத்தை எடுத்து காலடியில் போட்டு கரகரவென்று நசுக்க மாட்டோமா என்று அவள் உள்ளம் துவேஷத்துடன் ஆத்திரத்தால் துடித்தது. அந்த இரவு சம்பாஷணைக்கு பிறகு மறுநாள் காலை படுக்கையை நின்று எழுந்த கிரிஜா தீவிரமாக தனக்குள் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள். ஈஸ்வரனால் புறக்கணிக்கப்பட்டாள் என்ற பிறகு அந்த அவமானத்தை சகித்து கொண்டு அந்த வீட்டில் தங்கியிருக்க அவள் மனம் கிஞ்சித்தும் ஒப்பவில்லை. ஆதலால் விடிந்தது முதல் வேளையாக தர்மாம்பாளை தேடிக்கொண்டு அவளது அறைக்குள் சென்றாள். அத்தை, நான் பம்பாய்க்கு போவதாக தீர்மானித்து விட்டேன். இன்றிரவே வண்டிக்கு போக உத்தேசித்திருக்கிறேன். உங்களிடம் சொல்லிக்கொண்டு பிரயாணத்திற்கு ஆயத்தம் செய்ய வேண்டியிருப்பதனால் என்று இழுத்தாற்போல் கூறிவிட்டு தர்மாம்பாள் முன்னிலையில் ஒரு சிறு பெட்டியை வைத்தாள். பெட்டியை திறந்து பார்க்க வேண்டும் என்று நிர்பந்தமே தர்மாம்பாளுக்கு ஏற்படவில்லை. ஏனெனில் அதற்குள் என்ன இருக்கும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு அழுததனால் வீங்கி சிவந்திருந்த கிரிஜாவின் கண்களையும் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்கவும் அவளுக்கு அச்சமாக இருந்தது. ஈஸ்வரன் தன்னிடம் கூறியது போதாதென்று அப்பெண்ணிடமும் மனம் நோகும்படி ஏதேதோ பேசியிருக்கிறான் என்று எண்ணி அரண்டு போன தர்மாம்பாள் இதற்கெல்லாம் அவசரம் என்னவோ என்று மென்று விழுங்கினாள். நீங்கள் என் வசம் கொடுத்திருந்த அட்டிகையும் வளையல்களும் பத்திரமாக அந்த பெட்டியில் இருக்கின்றன. மறக்காமல் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இத்தனை நாளும் என்னிடமும் அம்மாவிடமும் நீங்கள் காட்டிய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களிடம் போகும்பொழுது மறுபடியும் சொல்லி கொண்டு போகிறேன். இப்பொழுது எனக்கு கடை தெருவில் கொஞ்சம் வேலை இருக்கிறது. ஊருக்கு சில சாமான்கள் வாங்கி கொண்டு போக வேண்டுமென்றால் கிரிஜா. தர்மாம்பாளின் நெஞ்சம் துக்கத்தினால் வெடித்துவிடும் போல் குமுறியது. வீரியமும் மரியாதையும் தவறாது பேசும் இந்த பெண்ணையா அவன் அகங்காரி சுயநலக்காரி என்றெல்லாம் கூறினான். ஈஸ்வரன் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அழகும் படிப்பும் சங்கீத ஞானமும் கொண்ட கிரிஜாவை மணந்து கொள்ளும் பாக்கியம் செய்யவில்லை. சந்துருதான் அப்படி மாறிவிட்டான் என்றால் ஈஸ்வரனும் இப்படி திடீரென்று முரட்டு பிடிவாதக்காரனாகவா மாற வேண்டும்? அவர்களை சொல்லி குற்றமில்லை, என் பாவம் என்று பலவாறு தனக்குள்ளே எண்ணி புழுங்கிய தர்மாம்பாள் இன்றைக்கு சூலம் ஊருக்கு புறப்பட்டு போவது சிலாக்கியமில்லை. தனியாக உன்னை அனுப்புவதும் மரியாதையில்லை. அதனால் நாளைக்கு மறுநாள் உன்னை தகுந்த துணையுடன் அனுப்புகிறேன் என்றாள். துணைக்கிணை ஒன்று வேண்டாம் அத்தை. நீங்கள் தடுத்து சொல்வதனால் நாளைக்கு மறுநாள் ஊருக்கு போகிறேன். நான் ஊருக்கு புறப்பட்டு வருவதாக இன்றைக்கு ஒரு தந்தி அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன் என்றாள். கோமதியை பற்றி நினைத்த போது தர்மாம்பாளின் மனம் அல்லலுற்றது. கோமதி பாவம், அவள் இந்த சங்கதியை எப்படி வரவேற்பாள்? சுபாவத்தில் சாது, அவ்வளவுதான். பிராப்தம் என்று வாயை மூடிக்கொண்டிருப்பாள். ஆனால் சுந்தரம் அண்ணா கஜபோக்கிரி என்று பிரசித்தமாயிற்றே. கல்யாணம் என்று சொல்லி பிறகு நிறுத்தி தங்களை அகௌரவம் செய்வதாக மான நஷ்ட வழக்கு தொடுத்தாலும் தொடுப்பான். இந்த பிள்ளை ஈஸ்வரன் சமயத்தில் இப்படி மோசம் செய்து ஊர் சிரிக்க வைக்க வேண்டாம். தலைவிதிதான் இது என எண்ணி மனம் புண்ணாகிய அவள் கிரிஜாவின் முகத்தை பாராது தலையை குனிந்து கொண்டு, அம்மாவிடம் நீதான் எடுத்து சொல்ல வேண்டும். என்மேல் வஞ்சனை இல்லை. எவ்வளவோ முயற்சி செய்தேன். அந்த பிள்ளை வந்து என்று தடுமாறினாள். அம்மாவிடம் எடுத்து சொன்னால் புரிந்து கொள்வார்கள். ஆரம்பத்திலிருந்து அப்பாவுக்கு நான் கல்யாணம் செய்து கொள்வதை பற்றி அவ்வளவு திருப்தி இல்லை. படித்த படிப்பை வீணாக்காது உத்தியோகத்தில் அமர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அவரது ஆசை நிறைவேறும் போல இப்போது விஷயங்கள் நடந்துவிட்டன என்று கூறிவிட்டு நான் கொஞ்சம் கடை தெரு பக்கம் போய் வருகிறேன் என்று கிளம்பிவிட்டாள் கிரிஜா.
அவளது சொற்களால் சிறிது மன அமைதி அடைந்த தர்மாம்பாள், ஊருக்கு போக வேண்டிய செலவுக்கு பணம் உன்னிடம் இருக்குமோ இல்லையோ, கூச்சப்படாமல் கேள், வேண்டியதை தருகிறேன் என்றாள். உண்மையில் கிரிஜாவிடம் 2வது வகுப்பில் பம்பாய்க்கு பிரயாணம் செய்ய போதுமான அளவு பணம் இருக்கவில்லை. ஆனால் அதை தர்மாவளிடம் கேட்டு வாங்கி கொள்ள அவளது சுயமரியாதை ஒப்பவில்லை. என்னிடம் இருக்கும் பணமே யதேஷ்டம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று முகம் சிவக்க பதிலளித்த கிரிஜா அறையை விட்டு வேகமாக வெளியேறினாள். மிதிலா விலாசத்தில் அதற்கு மேல் தங்கும் ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு ஒரு யுகம் போல் நரக வேதனை கொடுத்தது. அன்றைய பகல் சந்திரசேகரனின் இஷ்டப்படியே குடும்ப வக்கீலின் மேற்பார்வையில் பசுபதி ஐயரின் உயில் பிரித்து வாசிக்கப்பட்டது. எதிர்பார்த்தபடியே அதனுடைய ஷரத்துக்கள் எல்லோரையும் கொஞ்சம் திகைக்க வைத்தன. வக்கீல் வாசித்து கொண்டு போன உயிலின் ஷரத்துக்களை ஒவ்வொருவரும் ஆவலுடன் கவனித்து கொண்டே வந்தனர். டவுனில் இருந்த பெரிய மாடி வீடு சந்திரசேகரனுக்கு சேர வேண்டியது என்று அவர் வாசித்ததை கேட்ட மைதிலி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அதற்கு தொடர்ந்தாற்போல் தெற்கு தெருவிலே இருக்கும் சிறிய மாடி வீடு ஜெயராமனுக்கு சேர வேண்டியது என்று வாசித்த வக்கீல் ஒரு தரம் தொண்டையை கனைத்து கொண்டார். ஏனோ மைதிலியின் நெஞ்சம் பக் பக் என்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. மேற்கு தெரு ஓட்டு வீடும் தென்னந்தோப்பும் ஈஸ்வரை சேரும் என்று வக்கீல் முடித்ததும் தான் அவளுக்கு மூச்சு விட முடிந்தது. பசுபதி ஐயரின் சொத்துக்களை பற்றி வக்கீல் மேலே படிக்க ஆரம்பித்தார். ஆனால் மைதிலிக்கு அவைகளை பற்றி கேட்க கூட பொறுமை இருக்கவில்லை. அவள் மனம் முழுவதும் ஒன்றை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருந்தது. சந்திரசேகரனுக்கு இவ்வளவு, ஜெயராமனுக்கு இவ்வளவு, ஜெயராமனுக்கு இவ்வளவு என்ற சொத்துக்களை தமது இஷ்டப்படி பசுபதி ஐயர் விநியோகம் செய்திருப்பதை படித்து முடித்த வக்கீல் கடைசி முறையாக தொண்டை உரை முறையை கனைத்து கொண்டு மிதிலா விலாசமும் என்று ஆரம்பித்தார். சோஃபாவிலே சாய்ந்து உட்கார்ந்திருந்த சந்திரசேகரன் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். தலையை குனிந்து கொண்டிருந்த தர்மாம்பாள் கூட சடக்கென்று தலையை உயர்த்தி பார்த்தாள். ஆவலை கட்டுப்படுத்த முடியாத மைதிலி இருப்பு கொள்ளாமல் இடத்தை விட்டு எழுந்து நின்றாள். மிதிலா விலாசமும் அதில் உள்ள பொருள்களும் என் மனைவிக்கு பின் பரிவுடன் என்னை கவனித்து சுசுரூஷைகள் செய்த என் அன்பிற்கு பாத்திரமாயுள்ள என் சகோதரியின் பெண் தேவகியை சேர வேண்டியது. மிதிலா விலாசத்தை விற்கவோ அடமானம் வைக்கவோ தர்மாம்பாளுக்கு எவ்வித உரிமையும் கிடையாது. தேவகிக்குள்ள பேங்கில் என் பெயரில் இருக்கும் 4 லட்சம் ரூபாய்களும் தேவகியை சேர வேண்டியது. தேவகிக்கு கல்யாணமாகும் வரை அவளது படிப்பு முதலியவர்களை கவனித்து கொள்ளும்படி ஈஸ்வரனை அவளுக்கு கார்டியனாக நியமிக்கிறேன் என்று வக்கீல் உயிலில் இருந்ததை வாசித்துவிட்டு அதை மடித்து மேஜை மீது வைத்தார். தேவகிக்கு மிதிலா விலாசமும் 4 லட்சம் ரூபாய்களுமா? என்ன அக்கிரமம்! கடைசி காலத்தில் குழத்திற்கு புத்தி பேதலித்து விட்டதா என்ன என்று தனக்குள் எண்ணி திகைத்து போன மைதிலி போராமை தாங்க முடியாது சற்று தூரத்தில் திக்பிரமையுடன் நின்று கொண்டிருந்த தேவகியை உறுத்து பார்த்தாள். மிதிலா விலாசம் தேவகிக்கா என்று என்ன அசம்பாவிதம்! கடைசியில் ஈஸ்வரன் விஷயத்தில் ரொம்ப வஞ்சனை செய்து விட்டாரோ என்று தனக்குள் எண்ணிய தர்மாம்பாள் திகைப்பும் வருத்தமும் எய்தி அசைவற்றிருந்தாள். நான்சென்ஸ்! இந்த சிறு பெண் யார்? இவளுக்கு இத்தனை சொத்துக்கள் எழுதி வைப்பதா அக்கிரமம் என்று எண்ணி உள்ளம் குதித்த சந்திரசேகரன் தனது மன உணர்ச்சி அடங்கும் நிமித்தம் ஒரு முறை இருமிவிட்டு ஜன்னல் வழியே தோட்டத்தை எட்டி பார்த்தான். ஜெயராமன் மனம் முழுவதும் தந்தை தனக்கு விட்டு போயிருந்த சொத்துக்களை கணக்கிடுவதில் முனைந்திருந்ததனால் இந்த சங்கதி அவனுக்கு அதிகமானதொரு திகைப்பை கொடுக்கவில்லை. தேவகியை நிமிர்ந்து பார்த்த சியாமலா புன்னகை செய்தாள். தேவகி, நீ பணக்காரியாக்கி விட்டாயடி, அதிர்ஷ்டக்காரிதான் போ என்று கூறுவதை போல் இருந்தது அவளுடைய கண்களில் பிரதிபலித்த ஆனந்தம். கடைசியாக வக்கீல் வாசித்து முடித்த உயிலின் சத்தத்தை கேட்டு திடீட்ட ஈஸ்வரன் தேவகியின் பக்கம் தன்னையும் அறியாமல் திரும்பி பார்த்தான். ஒரு கணம் இருவர் கண்களும் ஆர்வத்துடன் சந்தித்தன. அடுத்த கணம் ஈஸ்வரன் பார்வையை வேறு திக்கில் திருப்பிக் கொண்டான். தேவகி தன்னை மணந்து கொள்ள ஏன் மறுத்தாள் என்பதன் காரணம் அவனுக்கு அப்பொழுது புரிந்தது. பசுபதியர் தேவகிக்கு ஏதேனும் சொத்து எழுதி வைத்து விட்டு செல்வார் என்று முன்கூட்டியே அறிந்திருந்த ஈஸ்வரன் அதன் மீது ஆசை கொண்டு அவளை மணக்க முன் வந்தான் என்று தவறாக கொண்டதனால்தான் தேவகி அன்று சாயங்காலம் அவனை மணக்க மறுத்துவிட்டாள். தனது உள்ளத்திலே ஏற்பட்ட மாறுதலை அறியாத தேவகி தன்னை தவறாக எண்ணிக்கொண்டு விட்டாள் என்ற எண்ணமானது ஈஸ்வரனுக்கு தாழ முடியாத பெருத்த அவமானமாக இருந்தது. பசுபதி ஐயரின் உயில்
இப்பிரகாரம் சொத்தில் ஒரு பெரும்பகுதி சந்திரசேகரனுக்கும் மீதமிருந்ததை 3 பாகமாக்கப்பட்டு முறையே ஜெயராமனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அளிக்கப்பட்டிருந்த வீடு மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் விலையில் குறைந்ததாக இருந்ததை தர்மாம்பாள் கவனித்தாள். 3வது பிள்ளை விஷயத்தில் தந்தை செய்திருந்த இந்த பாராபட்சத்தை கண்டு அவளது தாயுள்ளம் வெதும்பியது. பசுபதி ஐயர் ஈஸ்வரனை வேண்டுமென்றே இவ்வாறு தண்டித்து விட்டு சென்றிருப்பதாக எண்ணி உருகினாள் தாயார். ஆனால் ஈஸ்வரன் இறந்த தனது தந்தையை இழிவாக நினைக்க விரும்பவில்லை. பழித்த பொழுது முதலில் உயிலின் சரத்துகள் அவனுக்கு மன அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் உண்டு பண்ணின. எனினும் தனக்குள்ளே யோசித்து பார்த்த அவனது மனம் விரைவில் அமைதியை அடைந்துவிட்டது. தானே கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து, அதை இஷ்டப்படி விநியோகிக்க பசுபதி ஐயருக்கு உரிமை இருந்தது. மேலும் மற்ற 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்காத ஒரு அரிய சந்தர்ப்பத்தை ஈஸ்வரனுக்கு தந்தை அளித்திருந்தார். அதிக பணம் செலவு செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி கல்வி போதித்திருந்தார். பணம் என்று வரும், நாளை போகும். ஆனால் கல்வி அறிவு அப்படி அல்லவே, அழிவற்ற செல்வம் அல்லவா? அதை அளித்த தந்தையையும் பற்றி அதிருப்தியுடன் நினைப்பது தவறு. இப்படி தனக்குள் பலவிதமாக எண்ணி அமைதியடைந்த ஈஸ்வரன் தனக்கு தந்தை அளித்த சொத்தை எவ்வித மனக்குறைவுமின்றி திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டான். பசுபதி ஐயரின் உயிலை பற்றியோ அதை வாசித்த பின் அங்குள்ளவர்களின் மனதிலே ஏற்பட்ட பரபரப்பை பற்றியோ கிரிஜா அறியவில்லை. காலையில் தர்மாமலிடம் விடை பெற்று கொண்டு வெளியில் சென்றிருந்த அவள் களைப்புடன் பகல் பொழுதுதான் வீடு திரும்பினாள். தாகத்திற்கு நீர் அருந்த பின்வக்கட்டிற்கு வந்த அவள் சமையல் அறையில் மைதிலி பெரும் அட்டகாசம் செய்து கொண்டிருப்பதை கண்டாள். முற்றத்து நடுவில் 2 வேலைக்காரர்கள் சாக்கு மூட்டைகளில் பாத்திரங்களை நிரப்பி கட்டி கொண்டிருந்தனர். யாரோ அங்கிருந்து புறப்பட தயாராகி கொண்டிருப்பதை போன்று இருந்தது அந்த காட்சி. அதற்கு மேல் தட்டில் இருக்கும் அடுக்கு என்னுடையது. கல்யாணத்தின் போது எனக்கு வைத்த சீர்பாத்திரம், அதை இப்படி எடுத்து வையுங்கள் என்று சௌபாக்கியத்திடம் அதட்டி கொண்டிருந்த மைதிலியை கண்ட கிரிஜா காணாதவள் போல் ஒதுங்கி மாடி அறைக்கு சென்று விட்டாள். அன்று மாலை தேவிகுலத்தில் தனக்கு பரிச்சயமாயிருந்த சிநேகிதி வீட்டிலிருந்து வேகமாக பங்களாவிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தாள் கிரிஜா. அந்த சிநேகிதி வற்புறுத்தி கூறியும் கூட பங்களாவிற்கும் அவள் வீட்டிற்கும் இடையே இருந்த அந்த 2 மைல் தூரத்தை கால்நடையாகவே கடந்து விடுவது என்று தீர்மானித்து கொண்டு தனியாக ராஜபாட்டியில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவள். சூரியன் அஸ்மித்து இருள் பரவி கொண்டு போகும் அந்த வேளையில் தன்னந்தனியாக தான் மட்டும் ராஜபாட்டியில் நடந்து செல்வது உணர்ந்த அவளுக்கு திடீரென்று கலக்கம் ஏற்பட்டது. அந்த வேளையில் கிரிஜா என்று தன்னை பெயரிட்டு அழைத்த மனிதனின் குரலை கேட்டு கிளியால் ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள்.